அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். எடப்பாடியோட பேட்டியை பார்த்திருப்பீங்க, எப்படி பார்க்கலாம் அதை? அதாவது எடப்பாடியோட டெல்லி விசிட் தோல்வி, அவருக்கு கிடைச்ச குறைஞ்சபட்ச வெற்றிங்கிறது ஷேமண்ணன் சொன்னது மாதிரி 6 மணிக்கு மேலதான் அவரு கஷ்டப்பட்டு லாபி பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு அமித்ஷா கிட்ட. அது குறைஞ்சபட்ச வெற்றிங்கிறது அமித்ஷாவை சந்தித்ததுதான். மற்றபடி இவரோட நிபந்தனைகளோ இவருடைய விருப்பங்கள் எதுவோ அங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம், இவருக்கு எந்த கூட்டணியும் இல்லாமல் இவரை விட்டு தேமுதிக கூட்டணியும் வெளியேறி திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிய சூழ்நிலையில் இவரால் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை என்று முடிவெடுத்த சூழ்நிலையில் இவருடைய இன்னொரு கூட்டணி கட்சியான புதிய தமிழகம், எங்களால் தான் இவருக்கு ஒரு சில இடங்களில் டெபாசிட் கிடைத்தது, ஆனால் டெபாசிட் போக காரணமானவர்களிடம்தான் இரண்டாம் கட்ட தலைவராக வைத்து அவர்கள் காலில் விழுகிறார் என்று விமர்சனம் பண்ணிய சூழ்நிலையில் வேறு வழியின்றி எனக்கு பிஜேபி ஆப்ஷன் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அங்கு சென்றார். அதனுடைய இன்னொரு நோக்கம், செங்கோட்டையனை பாஜக ஊக்குவித்து விடக்கூடாது, என்கரேஜ் பண்ணி விடக்கூடாது என்ற நோக்கம்தான். அது இங்கு அவருக்கு பலனளித்ததா என்பது வரும் நாட்களில் தான் தெரியும். செங்கோட்டையனும் டெல்லி லாபியுடன் மிகுந்த தொடர்பில் தான் இருக்கிறார். எனவே இந்த பயணம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி என்பதனால் அரசியல் பேசியும் அங்கு அவர் அரசியல் பேசவில்லை என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். ஏற்கனவே 330 சீட்டு பாஜக ஜெயிக்கும், 3வது முறை மோடி வருவார் என்று பேசிவிட்டு மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி மோடி பிரதமர் என்ற அணிக்கு வராமல் எங்களுக்கு மக்களவை முக்கியமில்லை என்று சொன்ன எடப்பாடி இடம் எங்களுக்கு சட்டமன்றத்தை விட மக்களவை தான் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் பாஜகவினர் அணுகுவார்கள். இதில் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக 5 அணிகள் என்று கூறுகிறார். அதிலும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் கண்டஸ்ட் பண்ணாதனால் பலகீனம் அடைந்து விட்டார் என்பதை சுட்டிக்காட்டி, சீமான் அண்ணன் எல்லா தேர்தலிலும் நிற்பார், களத்தில் நிற்பார், அவர் இடைத்தேர்தலிலும் சிறப்பான வாக்கு வாங்கியிருக்கிறார் என்று திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்று நிற்கக்கூடிய சீமானையும் எடப்பாடி இவர் அண்ணாமலை குளோரிஃபை பண்ணி அவரை ஊக்குவிக்கிறார் என்றால், அண்ணாமலையின் தரப்பினர் நாம் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றால் 18% வாக்கில் பெரும் பகுதி நாம் தமிழர் சீமான் போன்ற தனித்து போட்டியிடவர்களுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தையும் அமித்ஷா மோடி அவர்களுக்கு கூறியுள்ளார்கள். இந்த வகையில் தான் எதிர்பார்த்த அரசியல் நிகழ்வு எதுவும் நடக்காமல் தோல்வியில் திரும்பி இருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு சில கான்ட்ராக்டோட ரெய்டு எந்த அளவுக்கு போகுது, அதை மீண்டும் பாஜகவினர் தொடர்கிறார்களா இல்லையா, மன்னிக்கவும், மத்திய புலனாய்வு பிரிவினர் தொடர்கிறா என்பதை பார்க்க வேண்டும். உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.